Hello guys, welcome back Coding Alliance Tamil. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ ப்ரோக்ராம். அதை பார்த்துட்டு C இன்னா என்ன, C அவுட்னா என்ன சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் வந்து C கான்செப்ட் வந்து படிச்சிருப்பீங்க. Cயோட பேசிக் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்கும்? ஹெட்டர் ஃபைல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு குளோபல் வேரியபிள், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் declaration, definition இது இருக்கும். அப்புறமா வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து கம்பல்சரி ஹெட்டர் ஃபைலும் மெயின் ஃபங்க்ஷன் கம்பல்சரி இருக்கும். இதில் வந்து குளோபல் வேரியபிளும் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் டெஃபினிஷனுங்கிறது அது ஆப்ஷனல் தான், ரைட்டா? இப்போது இதை வந்து C++ கூட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆகிருக்குன்னா class declaration definition இந்த கான்செப்ட் மட்டும் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆகிருக்கும். இதுவும் இதில் வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் விடலாம். பட் இந்த ஃபியூச்சர் வந்து C++ல் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த கிளாஸ் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன் கான்செப்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது ஒரு ப்ரோக்ராமிங் எழுதிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது இதுதான் வந்து ஒரு C++ஓட பேசிக் ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஹெட்டர் ஃபைலும் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது கம்பல்சரியாக மேண்டரின்னு சொன்னோன்னா, ஸோ அதையும் இதையும் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போது சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு 2-3 கான்செப்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக கிளியராக புரியும். ஹேஷ் இன்க்ளூட் ஹெட்டர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா IO ஸ்ட்ரீம் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஐங்கிறது இன்புட்டையும் ஓங்கிறது அவுட்புட்டையும் மீன் பண்ணுது. இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் சொல்லிட்டு இருக்குது. இந்த C++-ஐ வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சியில் வந்து .cங்கிற ஹெட்டர் எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் பண்ணிங்க. பட் C++ல் ஃபைல் நேம் எழுதிட்டு ஃபைல் நேம் .cppன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே ஹெட்டர் ஃபைல் வந்து C மாதிரி studio.h அது மாதிரி .h எக்ஸ்டென்ஷனில் வராது. ஏன்னா வந்து C++ங்கிறது ANSI ஸ்டைல் கோடை வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுனால .hங்கிறது ஹெட்டர் ஃபைலுக்கு அதுக்கப்புறம் வராது. ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை அங்கே வந்து string.hங்கிறது நம்ம வந்து ஒரு ஹெட்டர் ஃபைலாக யூஸ் பண்ணோம் சியில். இதுவே வந்து சியில் இதை யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணால் ஹேஷ் இன்க்ளூட் சிங்கிறது ஃபஸ்ட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் இது போல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ C++ல் வந்து .hங்கிறது எக்ஸ்டென்ஷன் வராது. அதுக்கு பதிலாக இந்த .hங்கிறது எக்ஸ்டென்ஷனுக்கு பதிலாக சிங்கிறது ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கிறது இந்த நேம் என்ன இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதிட்டிங்கன்னா அது அந்த ஹெட்டர் ஃபைல் மாதிரி ட்ரீட் ஆகும். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதினீங்கன்னா அது ஓஎஸ்லேருந்து கால் ஆகிறது, அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறது இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் இல்லைனா வந்து ஒரு ப்ரோக்ராமே இல்லை. ஸோ அதனால் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது கம்பல்சரி எழுதினா தான் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது லைன் பை லைனாக வந்து நடந்துகிட்டே வரும். அது போல் பார்க்க போனீங்கன்னா இங்கே ஒரு இன்டிஜர் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இன்டிஜர் வேரியபிளுங்கிறது டேட்டா டைப்ஸ் இன் C வரும்போது புரியும். இப்போ C அவுட்னா என்னென்னா வந்து C அவுட்டுங்கிறது நார்மலாக வந்து ஒரு பிரிண்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ண சொன்னால் பிரிண்ட் பண்ணும். இதுவே Cன்னுங்கிறது என்னென்னா வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட்டாக வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற கன்சோல் தான் வந்து Cன்னுங்கிற கன்சோல். ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ஹலோ வேர்ல்ட் சொல்லிவிட்டு C அவுட் மூலியமாக ஹலோ வேர்ல்ட் சொல்லிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி க்ரியேட் ஆகிட்டு அது டைரெக்டாக வந்து இங்கே பாருங்கள் இங்கே எந்த மாதிரி ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, இது போல் யூஸ் பண்ணியிருக்கீங்களே, இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இன்சர்ஷன் ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது மூலியமாக இன்சர்ட் பண்ணிடுறீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் C அவுட் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அந்த கன்சோலுக்கு போயிட்டு இது டேரெக்டாக வந்து ஹலோ வேர்ல்டுங்கிறது டிஸ்பிளே பண்ணோம். இதே வந்து நீங்கள் C மூலியமாக இது போல் இங்கே கொடுத்துருக்கீங்களே, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு என்ன நேம் சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராக்ட்னா வந்து வாங்குறது. ஓகேங்களா?
நீங்கள் இப்போ 10 சொல்லிட்டு ஒரு வேல்யூ எக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ 10 சொல்லிட்டு என்டர் பண்ணிங்கன்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? மெமரி கிரியேட் ஆகிட்டு இந்த எக்ஸெஷன் ஆப்ரேஷன் மூலியமாக சிஇன் கன்சோலுக்கு போயிட்டு அது ஃபர்தர் ஆப்ரேஷன் பண்ணும். ஃபர்தர் ஆப்ரேஷன் பண்ணி இது டிஸ்பிளே பண்ண சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சி அவுட் மூலியமாக தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ சி அவுட் ஆப்ரேஷன் நம்ம இப்போ எப்படி பார்த்தோம், நார்மலாக டிஸ்பிளே பண்ணுறது, ஸோ டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ நீங்கள் 10ங்கிறது இது கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து 10 சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இந்த சீன் மூலியமாக இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு 10க்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து சிஇன்னுங்கிற கன்சோலில் வந்து நடக்கும். இப்போது ஷார்ட்டாக வந்து சிஇன்னா என்னென்னா வந்து சிஇன்னா வந்து கன்சோல் இன்புட். ஓகேங்களா? இது வந்து எதோட ஆப்ஜெக்ட் கிளாஸ்னால் வந்து ஐஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக, கீபோர்டு மூலியமாக வந்து இன்புட் வாங்குறதுக்காக யூஸ் ஆகுது. இதுவே சி அவுட்டுங்கிறது என்னென்னா வந்து சி அவுட்டுங்கிறது கன்சோல் அவுட்புட். இது வந்து எதனோட ஆப்ஜெக்ட் கிளாஸ்னால் வந்து ஓஸ்ட்ரீம். இது வந்து டேட்டா வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுற ஒரு கன்சோல். நீங்கள் சி அவுட்க்கு பதிலாக சி எரருங்கிற நேமையும் வந்து யூஸ் பண்ணலாம். சி எரருங்கிறது என்னென்னா வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டேட்டா வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது இது மாதிரி ப்ரோக்ராம் என்டர் எக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சி அவுட் இல்லை சி எரர் இது ரெண்டத்தின் மூலியமாக தான் வந்து கிராஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ நீங்கள் சி அவுட்டை யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன என்டர் எக்ஸ் சொல்லிட்டு இருக்குல்ல அதை பிரிண்ட் பண்ணோம், இல்லை சி எரர் சொல்லிட்டு கொடுத்தாலும் வந்து என்டர் எக்ஸ் சொல்லிட்டு இருக்குல்ல ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அதை வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமில் சொல்லும்போது புரியும். இப்போது ப்ரோக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிஇன் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, சி அவுட்டுங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து சி எரருங்கிறது என்ன எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு புரியும். அதே போல் ஃபைனலாக வந்து சியில் வந்து ஹெக்ஸாடெசிமல் இல்லை டெசிமல் வந்து யூஸ் பண்ணால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபை யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். பட் இங்கே நீங்கள் வேரியபிள் நேம் கொடுத்து தானே வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த வேரியபிளை வந்து எப்படி வந்து ஹெக்ஸாக்கோ ஆக்டலுக்கோ மாற்றணும்னு சொல்லிட்டு கூட அந்த ப்ரோக்ராமிங்கில் சொல்கிறேன். ஓகே, ப்ரோக்ராமிங் டெமோ .cppங்கிற எக்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இது C++ ப்ரோக்ராம்னால IOStream ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணிவிட்டு யூசிங் நேம் ஸ்பேஸ் std இந்த கான்செப்ட் இந்த லைன் எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் சொல்லும்போது புரியும். அப்புறம் இன்ட் மெயின் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் 0ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். வாய்டு மெயின் யூஸ் பண்ணால் ரிட்டர்ன் 0ங்கிறது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் சி கான்செப்டில் நான் நடத்தியிருப்பேன், இன்ட் மெயினுக்கும் வாய்டு மெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது பார்த்தாலே உங்களுக்கு இதுவும் புரியும். அதுக்கப்புறம் இன்ட் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது டேட்டா டைப்ஸ் இன் சி வரும்போது உங்களுக்கு புரியும். சி அவுட் என்டர் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ வந்து என்டர் பண்ணுற மாதிரி டேட்டா கொடுத்துட்டு சிஇன்ல வந்து எக்ஸை வந்து வாங்குறேன். சி அவுட்க்கு எந்த சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நல்லா பாருங்கள். அதே போல் சிஇன்க்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஓகேங்களா? இது மாற்றி போடலும் கரெக்டாக வந்து அவுட்புட் வராது. அப்புறம் சி அவுட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். 0s0 வாரிங்கன்னா வந்திருக்கு. என்டர் எக்ஸ் சொல்லிட்டு கேட்குது. நான் ஒரு வேல்யூ எக்ஸுக்கு 10 சொல்லி என்டர் பண்ணனா எக்ஸ் ஈக்குவல் 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது என்டர் எக்ஸுங்கிறது சி அவுட் கொடுத்துருக்கேன்னா டேரெக்டாக வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அப்புறமா சி இன்புட்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் 10 சொல்லிட்டு என்டர் பண்ணனா வந்து சி அவுட் மறுபடியும் எக்ஸ் ஈக்குவல் 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், சி அவுட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை சி எரர் அதாவது ஷார்ட்டாக CERR இதை கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. நம்ம ஒரு என்டர் எக்ஸ் சொல்லிட்டு எழுதிட்டோன்னா அது நார்மலாக வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி கிரியேட் ஆகிட்டு அது டிஸ்பிளே பண்ணுறதுக்காக போகும். டிஸ்பிளே போகிறதுக்கு வந்து 2 பாத் மூலியமாக போகும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சி அவுட்டு, இன்னொரு பாத் வந்து சி எரர். இந்த 2 பாத் வழியாக தான் போகும். ஸோ சி எரர் எழுதினாலும் அதே தான் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இல்லை சி அவுட்டுன்னு சொல்லி கொடுத்தாலும் என்டர் எக்ஸுங்கிறது தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நான் மறுபடியும் 25 வேல்யூ கொடுத்தேன்னா எக்ஸ் ஈக்குவல் 25 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்புறமா இதில் வந்து நம்ம இதை வந்து நியூ லைனில் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா வந்து /n சொல்லிட்டு சியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போது என்டர் எக்ஸுங்கிறது இந்த லைன்லேயே கேட்காம நெக்ஸ்ட் லைனில் வந்து கேட்குது. நான் வந்து 49 சொல்லிட்டு 498 என்டர் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 498 சொல்லிட்டு வந்திருக்கு. பட் C++ல் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது.
அது என்னன்னா வந்து ஸ்லாஷ் என் தரதுக்கு பதிலாக இது மாதிரி இன்னொன்று இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு endl எண்ட் லைன் சொல்லிட்டு எழுதிட்டேன்னா போதும். எழுதிட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுத்தேன்னா டாட் சியில், அதாவது சியில் வந்து எப்படி வந்து ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணுறோமோ அதே ஃபங்க்ஷன் தான் இங்கே வந்து endlங்கிறது யூஸ் ஆகுது. இது ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுது. ஸோ அதே யூஸ் பண்ணலாமே சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். endlங்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரிலாம் கிரியேட் பண்ணாது. பட் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஸ்லாஷுங்கிறது ஒரு பைட் கேரக்டர் இல்லை. ஸோ அதனால அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைட் வந்து எக்ஸ்ட்ராவாக மெமரி வந்து கிரியேட் ஆகிருக்கும். பட் இங்கே எண்ட் லைன் சொல்லிட்டு எழுதும்போது இதுக்குன்னு சொல்லிட்டு எந்த மெமரியும் வந்து கிரியேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு பைட் மெமரி வந்து வேஸ்ட் ஆகிறது வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஸோ இந்த அட்வான்டேஜ் இருக்கும்போது நம்ம இதுக்கு ஸ்லாஷன் யூஸ் பண்ணிவிட்டு endl யூஸ் பண்ணலாம்ல. ஸோ ஏதாவது ஒரு லைன் வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க இங்கே endlங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபைனலாக வந்து இங்கே x = 10 சொல்லிட்டு நான் இங்கே வேல்யூ கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இது நார்மலாக பிரிண்ட் பண்ணால் x = 10 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகிடும். கரெக்டாக? x = 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது நான் இதை வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் இல்லை ஆக்டலுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் சொல்லிட்டு சிங்கிற கான்செப்டில் வந்து பார்த்துருப்பீங்க. %x சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது ஹெக்ஸாலேயும் ஆக்டலுக்கு %1 சொல்லிட்டு கொடுப்பீங்க. பட் இங்கே நீங்கள் வேரியபிள் நேம் தானே யூஸ் பண்ணுறீங்க பிரிண்ட் பண்ணுறது கூட. அதாவது இன்னொரு டேட்டாவில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதை வந்து எப்படி நீங்கள் மாற்றணும்னா இந்த இடத்துல இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இந்த x = கொடுத்துட்டு இங்கே நான் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து டெசிமலில் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ DECன்னு சொல்லி ஷார்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி 2 இன்சர்ஷன் சிம்பிள் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதே லைனை காப்பி பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து ஹெக்ஸாவில் இந்த 10ங்கிற வேல்யூ வந்து ஹெக்ஸாவுக்கு மாற்றணும்னா HEX சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஆக்டலுக்கு மாற்றணும்னா OCTன்னு சொல்லிட்டு இங்கே மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? மாற்றிட்டு பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். x = 10 x = 12 சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் வேல்யூவில் பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஹெக்ஸாவில் பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஆக்டலில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இங்கே endl சொல்லிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். மாற்றிட்டு x DEC x ஹெக்ஸால அப்புறமா x OCT. இப்போ அங்கே டிஃப்ரென்ஸ் புரியுதா? டெசிமலில் 10ங்கிறது 10ஆக தான் பிரிண்ட் ஆகும். ஹெக்ஸாங்கிறது 0லேருந்து 9 பிரிண்ட் ஆகிட்டு 10 வரும்போது ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல்னால் என்னன்னு சொல்லிட்டு அது வந்து 0லேருந்து 9 இருக்கும், அதுக்கப்புறம் Aலேருந்து F வரைக்கும் இருக்கும். ஸோ அதான் 16 நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸும் மாறி மாறி பிரிண்ட் ஆகிருக்கும். ஆக்டலுங்கிறது 0லேருந்து 8 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 8க்கு அப்புறம் 9 வராமல் 10ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஆக்டலுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு புரியும். ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக கொடுத்துருக்கிறது வந்து x = 10 சொல்லி கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து டெசிமலாக தான் ட்ரீட் ஆகும். நீங்கள் அது ஹெக்ஸாக்கு மாற்றணும் இல்லை ஆக்டலுக்கு மாற்றணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ பேசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ ப்ரோக்ராம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. அப்புறமா ஹெடர் ஃபைலை பார்த்தீங்க. அதுக்கப்புறம் Cன்னா என்ன, Coutனா என்ன, அது ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்க. C எரருங்கிற கான்செப்டும் பார்த்தீங்க. ஃபைனலாக எப்படி வந்து கொடுத்துருக்க இன்புட்டை வந்து டெசிமலாவோ இல்லை ஆக்டலாவோ பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த கான்செப்ட்டு. இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் ஒரு கான்செப்டாக கவர் பண்ணிவிட்டு C++ ப்ரோக்ராமிங் கான்செப்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் LS தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.